மாதிரி போட்டு கொடுங்க, அந்த மாதிரி போட்டு நீங்க போட்டு கொடுத்துன்னு சொன்னீங்க. அதுல பழைய இப்போ வந்து நிறைய பேர் அது பழையதா இதுல இருந்து எடுத்து போட்டுருக்கு, அதுல இருந்து ஒரு சர்ச்சையெல்லாம் வந்தது. நீங்க அதுக்கு விலை கொடுத்துருக்கீங்க, என்கிட்ட என்ன மாதிரி கேட்கறாங்களோ நான் அதை தான் பண்ணி கொடுக்குறேன். ஆனா இப்ப டிஜிட்டல்ல வந்து அது வாய்ப்பு இல்லை. ஆனா இன்னமும் அது நடந்துகிட்டு இருக்கா சார்? ஏன்னா வெளிநாட்டுல இருக்க இசையை வந்து இங்க போடுறாங்க. இல்ல இப்போ எல்லாம் நடக்கல. ஏன்னா நான் காமெடியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன கூட கேட்பாங்க, என்ன சார் நிறைய பாட்டு இப்படியெல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், இது மாதிரி யூடியூப்பு அதெல்லாம் பிற்காலத்தில் வரும்னு எங்களுக்கு தெரியாது. கொண்டு வருவாங்க, டைரக்டர் கொண்டு வருவார், தயாரிப்பாளர் கொண்டு வருவாங்க, ஒரு சிடி கொண்டு வருவாங்க. சார் இந்த மியூசிக் நல்லா இருக்குது, இந்த பாட்டு நல்லா இருக்குது, கொஞ்சம் போடுறீங்களான்னா நாங்கள் செய்வோம். ஏன்னா அந்த நேரத்தில் நான் வந்து இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் போங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஏன் ஒரு நல்ல பேரோடு இருக்கிறேன், யாரையும் வருத்துக்க மாட்டேன். நான் பண்ணுறேன் சார், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் பண்ணித்தரேன் அப்படின்னும்போது எங்களுக்கு எனக்கு தெரியாது பின்னாடி ஒரு இதெல்லாம் வரும், யூடியூப் வரும், அதில் பார்த்தா இந்த மியூசிக் அங்கே வரும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவங்க கேட்டதை பண்ணி கொடுத்துருவோம். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு படம் கந்த சஷ்டி கவசம் பாட்டு பண்ணியிருந்தேன் சூரியன் ஒரு படத்தில். அது எப்படின்னா காக்க காக்க கனகள் கேட்க பாட்டு 18 வயசுன்னு ஒரு சாங் வரும். அது எப்படின்னா எனக்கு கதை விளக்கம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பாட்டு எந்த இடத்துல வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா டைரக்டர். அப்போ சொல்லும் பொழுது சார் இது மாதிரி சரத்குமார் வந்து ஒரு கிரிமினலை பிடிக்கிறதுக்காக மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு வில்லேஜ் அந்த பக்கம் காட்டுக்குள்ளே போகிறாரு. காட்டுக்குள்ளே போகும்போது அங்கே யார் வில்லனோ அவங்க பொண்ணையே இவர் லவ் பண்ணுறார். ரோஜாவை லவ் பண்ணார். அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டார், பொண்ணோட அப்பா ஒத்துக்க மாட்டார். மனோரமா நடத்தி வைப்பாங்க அந்த கல்யாணத்தை. ஒரு குடிசையில் இருக்கிற மனோரமா ஆட்சி வந்து நடத்தி வைப்பாங்க கல்யாணத்தை. சரத்குமாருக்கும் ரோஜாவுக்கும் கல்யாணம் நடக்கும். அந்த குடிசை திண்ணையில் சரத்குமார் உட்காந்துக்கிட்டு கல்யாணம் முடிஞ்ச பிறகு முதல் ராத்திரி அன்று இவர் ஒரு டிரான்சிஸ்டரில் பாட்டு கேட்டுட்ருப்பார். அவங்க சொன்ன கதையை சொல்கிறவங்கக்கிட்ட எல்லாம் இருந்தாங்க, பவித்ரன், சங்கர் எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாங்க. காக்க காக்க கனகவில் காக்க நோக்கன்னு ஒரு கந்த சஷ்டி கவசம் கேட்டுட்ருக்கார். யார்? சரத்குமார் கேட்டுட்டு. அப்போது ரோஜா அந்த உள்ளே இருந்து எட்டி பார்த்து, என்ன இந்த நேரத்தில் போயிட்டு கந்த சஷ்டி கவசம் பாடிக்கிட்டு இருக்கேன், வாயா நான் உள்ளே பாடுறோம் பாரியா கந்த சஷ்டி கவசம்னு உள்ளே பிடிச்சி இழுத்த உடனே அந்த 2 லைனு நான் பாட்டை வைக்கணும். கந்த சஷ்டி பாடுறேன் வான்னு 18 அந்த 2 லைனு. அப்புறம் தாரன்னு மியூசிக் மாறிடான். படம் நான் பார்க்கும்போது இந்த டைலாக்கு கந்த சஷ்டி எதுவுமே இல்லை. எடுத்த உடனே